Keep quiet. I'm going to take this. I said we will all fight it in the court. Because, see, innor lady very sad. அந்த அம்மாவோட ஸ்டோரி அவங்க வீட்ல 4 பேர் 2 பசங்க ஹஸ்பண்ட் வைஃப் அந்த 3 பேருக்கு இருக்கு அந்த அம்மாதுல அது என்னன்னா அந்த அம்மாது எலக்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கு நேத்தி வரைக்கும் நம்பரோட இருக்கு நீங்க வெள்ள கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா வருது அந்த அம்மாது ஐடி நம்பரோட எழுதி கொடுத்து போனா அவங்க இன்னொரு இன்னைக்கு கார்த்தால எடுத்த ஒரு லிஸ்ட வச்சிருக்காங்க அதுல அந்த அம்மாது ஷிஃப்டட் இருங்க அந்த அம்மாது ஷிஃப்டட் இன்னைக்கு கார்த்தால அதனால ஓட் போட விட மாட்டோம் நாங்க ஆக்சுவலி இன்னைக்கு காலையில இப்படி எல்லாம் ஒரு கலாட்டா ஆகி ஆல் தி ஏஜென்ட்ஸ் கேம் டு a conclusion it is a valid vote letter vote அப்படின்னு யுனானிமஸா சோ இன்னைக்கு ஈவினிங் அந்த அம்மாத டிஎம்கே அண்ணாடி all of us agreed genuine case மீதி 3 பேருக்கு வீடு பூட்டின் போனதுனால ஷிஃப்டட்னு எழுதிட்டாங்க அவங்க சோ மாரல் அந்த அம்மா அது ஓடல போடலாம்னாங்க they didn't allow that இன்னொன்னு moral of the story இதுலலாம் இனிமே நீங்க வீட பூட்டிட்டு எங்கேயும் வெள்ளலாம் போக கூடாது வீட்ல யாரையாவது ஒருத்தரை வச்சுட்டு தான் போகணும் ஊருக்கு ஹாலிடே பாண்டி பசார் எங்க போறதா இருந்தாலும் நீங்க வீட பூட்டின்னு போக கூடாது வீடு பூட்டி இருக்குனாக்க ஷிஃப்டட் அவங்களது படி கேட்டாச்சு எல்லாரும் கேட்டாச்சு டோட்டலி நாட் இது இந்த மாதா பாருங்க இந்த மாதா how many votes are not against just to show ஓடவே இல்ல ஓட்டே இல்லன்றாங்க பேர் இல்ல பேர் நாங்க எல்லா ஓட் பூத்லயும் இந்த குறைய சொல்ல நாராயணா மிஷன் அஞ்சுகம் தாமோதரா ஸ்கூல் இந்த மூணுல தான் and let me tell you I will even go further on that why because this particular ward voted me to power a particular community is being targeted very good this eduthavanga ellaroda vote da we are in this area for the past 40 years 12 elections parliament election assembly election உள்ளாட்சியில எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் என் வைஃப்க்கு இருக்கு இதுல என் ஃபிளாட்ல ஹஸ்பண்டுக்கு இருக்கு வைஃப்க்கு இல்ல செத்து போ we are facing first time this kind of problem let me tell you planned in December வரைக்கும் இருந்திருக்கு Januaryல delete பண்ணிருக்காங்க December வரைக்கும் செக் பண்ண and let me tell you this also last month we all had a meeting with election commission party representatives there I raised this issue my ward population is 35600 and odd all of a sudden it became 31000 4000 votes போச்சு திருப்பி இப்ப முந்தா நேத்தியும் பார்த்தா திருப்பி increase for 1500 அதுல I don't know how the increase and the decrease this difference how does it happen தெரியல இது ஒரு சிதம்பர ரகசியமாக இருக்கிறது இது இங்க இன்னொன்னு I will tell you we don't have the powers I want to ask one thing voting is their democratic right of all these people legitimate democratic rights of the public of India is being denied and this is the worst offense I want the Supreme Court of India to take cognizance of this so many of us are there this cannot go unnoticed there I hope the Chief Justice of India he listens to little things I hope this voice this loud voice from this community is heard in the corridors of justice அதுதான் சொல்றேன் 12 இயர்ஸா நாங்க வீட்ல இருக்கோம் நாங்க பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு பிளஸ் கவுன்சிலர் எலெக்ஷனுக்குமே நானும் என் ஹஸ்பண்டும் ஓட்டு போட்டிருக்கோம் திஸ் டைம் எங்க ஹஸ்பண்டுக்கு வண்டி ஓட்டு இருக்கு எனக்கு இல்ல எங்க பக்கத்து பிளாட்ல அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இருக்கு பையனுக்கு இல்ல இதே மாதிரி எங்க தெருவுல 200 votes are missing wantonly missing இதே மாதிரி இருந்தா என்ன பண்ண முடியும் அப்புறம் எப்படி உங்களுக்கு ஜெயிக்க முடியும் எப்படி ஜனநாயகம் வரும் சேலஞ்ச் vote கேட்டா they refused election இங்க வந்துருங்க see election rules சேமா தானே இருக்கணும் it cannot differ for Chennai city Kanyakumari one rule in Trichy also it's one rule என்ன நடந்துது இங்க ஒரே ட்ரிச்சில வந்து என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஓட்டே இல்ல 49 இயர் சேலஞ்ச் ஓட்டு அலோவ் பண்ணிருக்காங்க இங்க they won't allow why எதனால ஏன் அலோவ் பண்ணல பர்టిక్యులர்லி எங்களுக்கு இல்ல எங்களுக்கு அதிகாரம் இல்ல you ask somebody else so I talked to zonal officer and tahsildar again zonal officer they all kept mem I will consider எப்ப கன்சிடர் பண்ணி எப்ப பண்ண முடியும் எங்க ஓட்டை என்னைக்கு போடுறது நாங்க சொல்லுங்க பாடன் மேடம் இத பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம் இது எங்களுக்கு ரைட்ஸே கிடையாது மேடம் நீங்க ஜஸ்ட் கான்டாக்ட் zonal officer proceeding officer
routed us to polling officer. They asked us to come at 4 p.m. I went there. This is not my poll booth. I went to another poll booth. They routed us back to ARO. அங்க போயிட்டு அசோக் நகர்ல போயிட்டு we are coming back here. Since morning 11 I am going round and round for casting my vote. Contacted polling officer, ma'am, please, I don't know anything. If you know anything, you have contact zonal officer. Zonal officer, எனக்கு materials and the papers நம்மிடம் கொடுத்திருக்காங்க. I don't know everything. So just contact Tahsildar. Again I contacted Tahsildar. Madam, இது உங்களுக்கு டெமோக்ராட்டிக் இருக்கு, அதுல உங்க பேர் delete ஆயிருக்கலாம், இதுல உங்க பேர் delete ஆயிருக்கலாம் சொல்றாங்களே ஒழிய why she has deleted my name without my knowledge? She doesn't tell anything. So if you come and talk with our higher official in Kodambakam office, she is like எப்ப நாங்க எவ்வளவு தூரம் அலையிறது அங்க போயிட்டு இதே மாதிரி ஏலேக்கி ரோட்ல இருக்க 40-50 வருஷமா சொந்த வீடு தான் எங்களுக்கு. இதே ஸ்கூல்ல தான் நான் ஓட்டு போட்டேன். ஓட்டு இல்லன்னு சொல்றாங்க. ஓட்டு இல்ல இருக்காரா இல்லையான்னு தெரியும். ஓட்டு இல்லன்னு சொல்றாங்க. இப்ப வந்து ஓட்டு இல்லன்னு சொல்றாங்க. அது எப்படி இல்லன்னு சொல்ல முடியும்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.